அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு இலவசமாக மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் வழங்கிட்டு இருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டைப் 5 ஆவரேஜ் தான் பார்ப்போம். சரிங்களா, வாங்க கிளாஸுக்குள்ள போவோம். கிளாஸுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னா என்ன டெஃபினேஷன் பார்த்துருவோம். ஆவரேஜ்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதாவது டிஎன்பிசியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆவரேஜ்ன்ற டாபிக் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் சிம்பிளிஃபிகேஷன் இந்த டாப்பிக்கில் வந்து மேபி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக இந்த கிளாஸ் வந்து டீச் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், ஆவரேஜ்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சராசரினா மொத்த எண்களின் கூடுதல் எத்தனை எண்கள். இப்போ எடுத்துக்காட்டா இப்போ பாருங்கள், நீங்கள் 10ஆம் வகுப்பில் ஒரு மதிப்பெண், இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்டில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் சொல்லி 5 சப்ஜெக்ட் இருக்கும். இதில் நீங்கள் வந்து சும்மா இப்போ எப்படி எல்லாத்துக்குமே அவுட் ஆஃப் 100 தான். ஓகேங்களா, உங்களுடைய மார்க் எல்லாமே அவுட் ஆஃப் 100 தான். நீங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவுட் ஆஃப் 100 போது இப்போ இந்த 100க்கு 90, 100க்கு 90 ஆங்கிலத்தில், 100க்கு 90 கணிதம், 100க்கு 90 அறிவியல், அதே மாதிரி 100க்கு 90 சமூக அறிவியல் எடுத்துருப்பீங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருப்பீங்க, 480 மார்க் எடுத்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதை வந்து நீங்கள் நார்மலாக எப்படி போட்டால் கூட ஓகே தான். இப்போ எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் மெத்தடில் போட்டால் பார்த்தீங்கன்னா இப்போது 500க்கு 100%னா 450 எவ்வளோ பர்சன்டேஜ் இப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் 19 வந்துடும், 90% வரும். இப்போ நாங்கள் எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்ததுனால நம்ம இந்த பர்சன்டேஜில் போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 90 தான் வரும். ஆனால் நம்ம வந்து இதில் கால்குலேட் பண்ணக்கூடாது, சராசரியில் தான் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்த எண்களின் கூடுதல். அப்போ எத்தனை எண்கள் இருக்குது? 90 90 90 90 மொத்தம் 5 90 இருக்குது. 1 2 3 4 5. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் 5 இருக்குது. இந்த 5 கூட்டுங்க, 90 90 90 5 கூட்டம் 450. இப்போ எத்தனை எண்கள் இருக்குன்னா மொத்த எத்தனை சப்ஜெக்ட்னு அர்த்தம். எத்தனை எண்கள் என்பது சப்ஜெக்ட் எத்தனை, 1 2 3 4 5 சப்ஜெக்ட். ஓகே, அப்போ அந்த சப்ஜெக்டாக டிவிஷன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 90 கிடைக்கும். அதாவது மேக்ஸிமம் சேம் நம்பர் இருக்குது. இந்த மிட் பாயிண்ட் இருக்கிறவங்க தான் நமக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5. இப்போ இது ஆவரேஜ் எவ்வளோனா 3 தான். சரிங்களா, ஏன்னா லைனாக போனாலும் இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்க, 1 2ல் 1 போனால் 1, அதே மாதிரி 3ல் 2 போனால் 1, 4ல் 3 போனால் 1, 5ல் 4 போனால் 1. ஓகேங்களா, அப்போ டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது. இங்கே பாருங்க டிஃப்ரென்ஸ் 19ல் 90 போனால் 0, இங்கே டிஃப்ரென்ஸ் 0, இங்கே டிஃப்ரென்ஸ் 0, இங்கே டிஃப்ரென்ஸ் 0. சரிங்களா, இப்படி டிஃப்ரென்ஸ் சேமாக வந்தாலும் இந்த நம்ம வந்து மிட் பாயிண்ட் இருக்கிறது எடுத்துக்கிட்டாலே போதுமானது. சரிங்களா, ஆனால் மேக்ஸிமம் சம்ஸ் இப்படி கொடுக்க மாட்டாங்க, நமக்கு வந்து சம்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக தான் கொடுப்பாங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்த்துருவோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. The monthly income of the 5 persons are 1132, 1140, 1144, 1136 and 1148 respectively. What is their arithmetic mean அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 5 நபர்களின் மாத சம்பளமானது 1132, 1140, 1144, 1136 மற்றும் 1148 இது சராசரி என்ன கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ நம்ம அந்த சப்ஜெக்ட் எப்படி போட்டோம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் வந்து எல்லாத்தையும் கூட்டி 5ஆல் அடிஷன் பண்ணுவோம். அசேம் அதே மாதிரி தான் இங்கே பாருங்க 5 நபர்கள் சேலரி. அப்போ இங்கே எத்தனை பேர், அப்போ நம்ம வந்து ஃபார்மேட் எழுதிக்குமா. அப்போ சராசரி என்னது, சராசரினா மொத்த எண்களின் கூடுதல் எத்தனை எண்கள். இப்போ இங்கே எத்தனை எண்கள் கிடையாது, எத்தனை நபர்கள் இருக்காங்க. இந்த எத்தனை எண்கள் இருந்தால் எத்தனை நபர்கள் போட்டுருவாங்க. அப்போ மொத்த எண்களின் கூடுதல் போட்டுருவோமா. பாருங்க 1132, 1140, 1144, 1136, 1148. சரிங்களா, இதை டிவிஷன் பண்ணால் நம்ம எத்தனை பேர் இருக்காங்க, இந்த இடத்துல 5 பேர். சரிங்களா, 5ஆல் டிவிஷன் பண்ணணும். இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ணிடுவோமா. எப்படி ஈஸியாக ஆட் பண்ணலான்னு பார்ப்போமா. இப்போ பாருங்க, எங்கே வந்து ஆட் பண்ணால் நமக்கு 0 வருது, அதை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்க, இங்கே 8 இருக்குது. இந்த 8 இது பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1132, 1148. இதை பண்ணுங்க, 8 மிச்சம் 1 8 2 2 கிடைச்சிருச்சா. நெக்ஸ்ட் பாருங்க, வேறு எதாவது பண்ணால் நமக்கு இது கிடைக்கணும். இது ரெண்டு பண்ணுங்க, 1144, 1136 பண்ணால் 10 மிச்சம் 1 8 2 2. ஓகேங்களா, இப்போ 2280, 2280. அப்போ இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ 2 6 5 இங்கே 4 கிடைக்கும். சரிங்களா, அதாவது ஆட் பண்ணணும். அதாவது 2280 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 4560 கிடைக்கும். நம்மளுக்கு வேற யார் இருக்காங்கன்னா 1140 அப்படி இருக்கும். அப்போ நம்மளுக்கு 4560ஓட 1140 ஆட் பண்ணால் 0 0 0 7 5700. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 5700 வந்து டிவைடட் பை 5. இப்போ 5ஆல் இதை வச்சா நம்மளோட ஆன்சர் 1 டைம், இங்கே வந்து 1 டைம் கிடைக்கும், ரிமைனிங் 2 இருக்கும். அப்போ அது 4
சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 1140. ஓகேங்களா? அப்போ சராசரி வந்து பார்த்தீங்கன்னா 1140. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 5 பேருடைய ஆவரேஜ் வந்து 1140 முடியுது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸி தான், ரொம்ப டஃப் கிடையாது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, சம் 2 பாருங்க. There are 6 numbers 30, 72, 53, 68 and 87 out of which x is unknown. The average of the number is 60. What is the value of x கேக்குறாங்க. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு என்ன வந்து இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க 1 2 3 4 5 இந்த இடத்துல வேல்யூ கொடுத்துட்டு ஆவரேஜ் என்னன்னு கேட்பாங்க. இப்போ வந்து ஆவரேஜ் கொடுத்துட்டு அந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணோம்னா ஆவரேஜை பொறுத்த வரையும் அந்த ஃபார்மேட் எழுதிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எப்பயுமே இந்த ஃபார்மேட் எழுதிக்கணும். இப்போ பாருங்க சொல்யூஷன் பாருங்க. இப்போ நம்மளுடைய ஃபார்மேட் என்னது? சராசரி எப்பவுமே எழுதிக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ இங்கே என்ன எழுதணும்? மொத்த எண்களின் கூடுதல் எத்தனை எண்கள். அப்போ என்ன பண்ணுறோம்? மொத்த எண்களின் கூடுதல் போட்டுருவோமா? இப்போ 30, 72, 53, 68, x 87. மொத்தம் எத்தனை பேர்? 1 2 3 4 5 6. ஓகேவா? மொத்தம் 6 பேர். இப்போ ஆட் பண்ணிடுவோமா? இப்போ என்ன சொன்ன மாதிரி தான் எதை பண்ண ஈஸியாக பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த 53 87 பண்ணுங்க, 72 68 பண்ணுங்க. கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ 87 53 பண்ணிங்கன்னா 10 மிச்சம் 1 140. எவ்வளோ? 140. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே பாருங்க 68 72 பண்ணுங்க. இங்கே இருக்கிற இங்கே வந்தால் 70 70 ஆயிருமா? அதாவது 72 68 பண்ணால் 0 மிச்சம் 1 140 கிடைக்குது. சரிங்களா? 140 எவ்வளோ நமக்கு? 280. சரியா? அடுத்தது வேறு யார் ரிமைனிங் இருக்காங்கன்னா 30. அப்போ 30 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 310 கிடைக்கும். அப்போ 310. நம்மளோட ஆன்சர் என்ன? 310. இங்கே எக்ஸ் தனியாக இருக்கான். ஓகேங்களா? எக்ஸ் டிவைடட் பை 6. நம்மளோட ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க? 60 கொடுத்துருக்காங்களா? 60 கொடுத்துருக்காங்க. அங்கே ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60. அப்போ இங்கே ஓகேங்களா? இந்த நம்பர் எல்லாம் ஆட் பண்ணி 6 டிவிஷன் பண்ணால் 60 வரும். அதில் ஒரு நம்பர் பெஸ்ட். ஓகேங்களா? 5 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, 6ஆவது நம்பர் கொடுக்கல. அந்த 6ஆவது நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்படி வருதா ஃபார்மேட்டு? சரி, இப்போ இதை என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த இருக்கிற 6 அப்படிங்க போச்சு என்ன ஆகும்? 360 ஆயிருமா? 360 ஆயிரும். ஓகேங்களா? இந்த 310 இங்கே வந்து எக்ஸ் அப்படி இருக்கும். இப்போ நம்ம வந்து எக்ஸை மட்டும் பிரிச்சுக்கலாம். இங்கே இருக்கிற 310 அப்படிங்க போனால் என்ன ஆகும்? 360ல் 310 போச்சுன்னா நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 50. சரிங்களா? அப்போது இதனுடைய ஆன்சர் வந்து 50. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இப்போ வந்து 2 சம் பார்க்கலாம் ஆவரேஜில். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃப்ரேம் நம்பரை பேஸ் பண்ணி ஆவரேஜ் கேட்பாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நம்பர் என்னன்னு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நம்பர்ஸ்னால் பகா என்னன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா சேம் நம்பரால் தான் டிவிஷன் ஆகும், இல்லைன்னா ஒன்றால் தான் டிவிஷன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2வை வந்து டிவிஷன் பண்ண நினைக்கிறீங்க. 2வை 2ஆல் மட்டும் தான் டிவிஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? 1 வரும். இல்லைன்னா 2வை 1ஆல் மட்டும் தான் டிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஆன்சர் 2 வரும். வேறு எந்த நம்பராலையும் 2வை டிவிஷன் பண்ண முடியாது. ஒன்று சேம் நம்பர்லேயே பண்ணிக்கலாம், இல்லைன்னா 1ஆல் பண்ணிக்கலாம். இதை தான் ப்ரைம் நம்பர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எவ்வளோ நம்பர் சொல்லணும்னா 1 to 100க்குள்ள நமக்கு வந்து 1 to 100க்குள்ள எவ்வளோ நம்பர் சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து 25 நம்பர்ஸ் வரும். ஓகேங்களா? 25 நம்பர்ஸ் வரும். பார்த்துக்கோங்க. 2 3 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 47 53 59 61 67 71 73 79 83 89 97. ஓகேங்களா? மொத்தம் வந்து நம்மளுக்கு 25 நம்பர்ஸ் வரும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி சம் பார்ப்போமா? சரி, எப்படி கொடுத்துருக்காங்க சம் பாருங்க. இப்போ பாருங்க, சம் 3 பாருங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த பிரைம் நம்பர்ஸ் between 30 and 50. 30க்கும் 50க்கும் இடைப்பட்ட பகா எண்களின் சராசரின்னு கேட்குறேன். அப்போ 30க்கும் 50க்கும் எத்தனை நம்பர் பகா எண்கள் இருக்குன்னு பார்த்துருவோமா? இப்போ பாருங்க, 30 எங்க இருக்கு? 1 2 3 4 5, அவ்வளோதான் 50. ஓகேவா? அப்போ இது எல்லா நம்பரையும் நம்ம வந்து ஆட் பண்ணி 5 டிவிஷன் பண்ணுவோம். ஏன்னா 5 நம்பர்ஸ் தான் இருக்குது. 30 to 50க்குள்ள பாருங்க. 30 இங்கே 50 வந்து 53 ஆயிடுது. அப்போ அதிகமாக போயிடுது. இது 30க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 31 37 41 43 47 எழுதிவோமா? 31 37 41 43 47 எழுதிவோமா? பாருங்க. அப்போ 30க்கும் சொல்யூஷன் பார்த்துருவோம். இப்போ பாருங்க, 30க்கும் 50க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் நம்பர்ஸ். ஓகேவா? ஃப்ரேம் நம்பர்ஸ் எவ்வளோனா நம்மளுக்கு 31 அப்படி சொல்லுங்கள். 31 32 33 34 35 36 37 30 அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா 41 43 46
47 சரிங்களா. அப்போ நமக்கு சராசரி போட்டிங்கன்னா ஓகேங்களா இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மேலே எல்லாத்துலேயும் 31 நெக்ஸ்ட்டு 37 நெக்ஸ்ட்டு 41 43 47 மொத்தம் எத்தனை நம்பர்னா 5 நம்பர் சரிங்களா. அப்போ ஆட் பண்ண என்ன வரும் 7 3 10 11 18 ஒரு 1 வந்து 9 ஸோ 1 இப்போ பாருங்கள் 1 2 3 4 4 இருக்குது. அப்போ 60 ஒரு 3 வந்து 199 ஓகேங்களா. அப்போ 199 வந்து நம்ம டிவிஷன் பண்ண என்ன வரும் 19 டிவைடட் பை 5 அடிச்சா என்ன வரும்னா இப்போ வந்து 3 டைம்ஸ் வந்து 15 ரிமைனிங் 49 வரும் 9 டைம்ஸ் வந்து 45 ரிமைனிங் 4னா 8 டைம்ஸ் அப்போ 39.8 சரிங்களா. அப்போது நம்மளுடைய ஆன்சர் வந்து எங்கே வருதுன்னா இங்கே வருது இந்த இடத்துல இங்கே வருது இந்த பிட்வீனில் 37 to 42 பிட்வீனில் நம்மளோட ஆவரேஜ் இருக்குது சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அடுத்த சம் போடுவோம் நம்ம. இப்போ இதுதான் பிரைம் நம்பர் சரிங்களா. இதுக்கு வந்து எப்படி கேட்டாலும் நீங்கள் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி வேறு ஏதாவது கொடுத்தா கூட நீங்கள் இப்போ பாருங்கள் 40லேருந்து 80 கொடுத்தாலும் இல்லை வந்து 70லேருந்து 100 கொடுத்தாலும் இல்லை 1லேருந்து 10 கொடுத்தாலும் இல்லை 1லேருந்து 20 கொடுத்தாலும் எப்படி கேட்டாலும் இதை பேஸ் பண்ணி போட்டுடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் டிவிஷன் பண்ணுறீங்க சரிங்களா. இவ்வளோதான் சரி. இப்போ பிரைம் நம்பர் பார்த்தாச்சா. அடுத்தது பாருங்க இப்போ நேச்சுரல் நம்பர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. ஆவரேஜ் கேட்பாங்க. இப்போ பாருங்க நேச்சுரல் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி ஃபார்முலா எடுத்துக்கோங்க 1 + 2 + 3 + 4 டாட் 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 ப்ளஸ் n = n × 1/2 இதான் வந்து ஒரு நேச்சுரல் நம்பருடைய ஃபார்முலா சரிங்களா. இது எப்பவுமே இந்த நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருந்தாலும் அது நேச்சுரல் நம்பர் சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட ஃபார்முலாவும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. அதே மாதிரி டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 1ல் தான் முடியும் சரிங்களா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 அந்த மாதிரி தான் வரணும். அதான் நேச்சுரல் நம்பர். அதை ஃபார்மேட் பண்ணி 1 ஓகேங்களா பவர் 1 அது கொடுக்கல. இருந்தாலும் இது வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதுக்கு இந்த ஃபார்முலாக்கு இது ஒரு இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்பாங்க ஆவரேஜ்ல எப்பவுமே சரிங்களா. சரி இது செகண்ட் ஃபார்முலா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 n ஸ்கொயர் ஓகேங்களா. n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6 இது ஒரு ஃபார்முலா. ஜஸ்ட் n³ + 2³ + 3³ ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் n³ = n × n + 1 டிவைடட் பை 2 the whole square ஓகேங்களா. இந்த மூணு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவும் தேர்ட் ஃபார்முலாவும் சேமா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிட்டு மேல ஸ்கொயர் போட்டா நமக்கு என்னன்னா தேர்ட் ஃபார்முலா கிடைச்சிடும். செகண்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चन கேட்பாங்க. செகண்ட் ஃபார்முலா இது வந்து இங்க யூஸ் ஆகாது. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் நமக்கு வந்து ஆவரேஜ் யூஸ் ஆகும். இந்த ரெண்டு ஃபார்முலா எங்க யூஸ் ஆகும்னா உங்களுக்கு வந்து நம்பர் சீரிஸ்ல ரொம்ப யூஸ் ஆகும் சரிங்களா. இதை பத்தி இந்த சம்ம பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चन கேட்டிருக்காங்க. இது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பேஸ் பண்ணி சம் 4 பார்ப்போம். ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸ் பாருங்க. முதல் 47 எண்களின் சராசரி வந்து கேக்குறாங்க. அப்போ முதல் 40 எண்கள்னா நமக்கு வந்து கவுண்ட் வந்து 1 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். அதாவது 1 2 3 அத ஆட் பண்ண சொல்றாங்க. 1 2 3 4 இப்படி போயிட்டே வந்து கடைசில வந்து 40 வரைக்கும் ஆட் பண்ணா அதோட ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க சரிங்களா. அப்போ நம்ம ஒவ்வொரு கவுண்ட் பின்ன வந்து ஆவரேஜ் என்ன சொன்னேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ வந்து 40 நம்பர்ஸ் இருக்கு. 40 நம்பர்ஸ் நம்மளால ஆட் பண்ண முடியுமா? இப்போ பாருங்க 1 2 3 4 5 இப்போ அப்படியே 6 இதெல்லாம் ஆட் பண்ணிட்டே போனா இந்த 3 53 னா 6 இந்த 10 இது வந்து 15 இது வந்து 21 இது நம்மளால ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்கு தான் ஃபார்முலாஸ் ஓகேங்களா. அப்போ இது ஒரு ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃபார்முலா தான் வந்து என்னன்னா n × n + 1 divided by 2 ஓகேங்களா. இதுதான் ஃபார்முலா ஓகேவா. இது என்ன ஃபார்முலா 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் n ஓகேங்களா ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் n ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா சரிங்களா. அதன்படி பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + டாட் 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 நம்மளுக்கு வந்து ஃபைனலாக எதில் முடியுதுன்னா 40 முடியுது. அப்போ நம்மளுக்கு என்னுடைய வேல்யூ என்னது என்னுடைய வேல்யூ வந்து 40. அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் என்னுடைய வேல்யூ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் n = 40 40 + 1 divided by 2 அப்போ 40 multiple 41 divided by 2 2 ஆல் 40 அடிச்சா நமக்கு 20 × 41 இதை பண்ணா எனக்கு 840 வருது சரிங்களா. அப்போ இது வந்து என்னன்னா ஆவரேஜ் மேல் பார்ட். அதாவது நமக்கு சராசரி என்னது மொத்த எண்களின் கூடுதல் எத்தனை எண்கள். அப்போ மொத்த எண்களின் கூடுதல் தான் 840 சரிங்களா. 840 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எத்தனை எண்கள் இருக்குன்னா மொத்தமா n எவ்வளோ 40யா இதுதான் மொத்த எண்கள் சரிங்களா. மொத்தம் அதில் 40 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 40 தான் இருக்கணும் சரிங்களா.
இப்போ இது அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் 21. அப்போ ஆவரேஜ் வந்து 21 சரிங்களா. இப்படி ஆவரேஜ் எப்படி 21 சொல்லுவோம், இப்படி கூட சொல்லலாம் பாருங்க. 1 2 3 4 இப்படியே போயிட்டே இருக்கு. இங்க ஒரு 20 வருது, இங்க 21 வருது. இதுக்கப்புறம் பாருங்க 40லேருந்து இப்போ நம்மளுக்கு 40லேருந்து கவுண்ட் பண்ணும்போது இங்கே 22 23 24 இப்படி கூட போகும். அப்போ இந்த பக்கம் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த பக்கம் எவ்வளோ பேர் இருக்காங்க, சேம் இங்கேயும் 20 பேர் இருப்பாங்க. அதாவது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, சாரி இதுக்கு ஆன்சர் வந்து 40 வராது. 4 அடித்தா 21. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ ஒரு சின்ன ஒரு எரர் பண்ணிட்டோம். என்ன ஒரு எரர்னா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க 20 41 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 820 வரணும். நம்ம 814 போட்டதுனால தான் தப்பாயிடுச்சு சரியா. அதனால தான் இங்கே வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னடா இந்த பக்கம் 20 இருக்குது, இந்த பக்கம் வந்து 19 தான் வருது அப்படின்னு டவுட் வச்சு, இந்த பக்கம் 20 இருந்தால் இந்த பக்கம் அப்படி தான் வரும் சரிங்களா. அப்போ இது வந்து நம்மளால் ஆவரேஜ் எடுக்க முடியாது. அப்போ இது வந்து பாயிண்டில் தான் வரும். இப்போ பாருங்க இது எடுத்து மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், இங்கே 8 வரும், இங்கே பண்ணால் 2 வரும், 0 வரும் சரியா. அப்போ இங்கே என்ன வரும் 820 வரும். அப்போ 820 divided by 40. அப்போ 820 40 அடிச்சா 82/4 கிடைக்கும். அப்போ 82/4 கிடைக்குது. இது நம்ம இது பண்ணாச்சோட நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2 டைம்ஸ் வந்து 8 கிடைக்கும் ஓகேங்களா. ரிமைனிங் 2 போட்டுக்கிறோம், இங்கே 0 போட்டுக்கிறோம், அப்புறமா இங்கே 0 சேர்த்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு 20 5 டைம்ஸ் 20 கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 20.5 கிடைக்கும் சரிங்களா. 20.5 தான் நம்மளோட ஆன்சர் ஓகேங்களா. அப்போ தான் வந்து அப்போ நமக்கு ஆன்சர் வந்து எங்கே வரும்னா இங்கே வருது ஓகேங்களா 20.5. அப்போ இங்கே 20.5 இருக்கும், இந்த பக்கம் வந்து 20.5 இருக்கும் சரிங்களா. இது ஆவரேஜ் சரியா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி இப்போ பாருங்க, பேட்ஸ்மேன் அடுத்த சம் பாருங்க, ஒரு கிரிக்கெட் சம் கேட்டிருக்காங்க, ஒரு டிஃபரெண்டான சம் ஓகேங்களா. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चन நம்ம இங்கிலீஷ்ல. A batsman made a score of 87 runs in the 17th innings and thus increased his average by 3. Find his average after 17th innings கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல பாருங்க, ஒரு மட்டைப்பந்து ஆடும் நபர் அவரது 17வது ஆட்டத்தில் 87 ரன்கள் எடுக்கிறார். இதனால் அவரது சராசரி 3 அதிகமாகிறது எனில் 17வது ஆட்டம் வரை ஓகேங்களா, 17வது ஆட்டம் வரை அவர் பெற்ற சராசரி என்ன ஓகேங்களா. ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு, அவர் வந்து என்ன பண்றாருன்னா பாருங்க, ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு, அவர் வந்து ஆல்ரெடி 16 மேட்ச் ஆடிருப்பாரு சரிங்களா. 16 மேட்ச் ஆடிருக்காரு சரிங்களா, 16 மேட்ச் தான் ஆடிருக்காரு. இப்போ 16 மேட்ச்சுக்கு நம்மளால ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியுமா, தனித்தனியே முடியாது. சரி நாமளே வந்து கெஸ் பண்ணுவோம். எப்படி பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிருப்பாரு ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிருப்பாரு, 2வது மேட்ச் ஆடிருப்பாரு, 3வது மேட்ச்லையும் 4வது மேட்ச்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு 16 மேட்ச் ஆடுறாங்க சரிங்களா. அப்போ டோட்டலாக எத்தனை மேட்ச்னா 16 மேட்ச் ஆடுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கு இல்லையா, அது என்னன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸல் வச்சுக்கிறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு, இது செகண்ட் மேட்ச், இது தேர்ட் மேட்ச், இது ஃபோர்த் மேட்ச், இப்படி போயிட்டே இருக்காரு. இது வந்து மேட்ச் தான், இவர் அடிச்ச ரன்ஸை பிடிக்கல. இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச், இதோட ஃபர்ஸ்ட் மேட்ச், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த், அப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து 16th 16வது மேட்ச். இப்போ 16 மேட்ச் ஆடுறாரு, மொத்தம் வந்து 16 மேட்ச் ஆடுறாரு. அதனால 16வது டிவிஷன் பண்ணுறோம் நம்மளுடைய ஆவரேஜ் ஓகேங்களா. சராசரினா புரியுது இல்லையா, நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணோம், ஃபர்ஸ்ட் மேட்ச் எவ்வளோ ஸ்கோர் பண்ணோம், செகண்ட் மேட்ச் எவ்வளோ ஸ்கோர் பண்ணோம், தேர்ட் மேட்ச் எவ்வளோ பண்ணோம், ஃபோர்த் மேட்ச்சில் எவ்வளோ பண்ணோம், அப்படியே 5வது 6வது மேட்ச் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது 16வது மேட்ச் வரையும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணோங்கிறது நமக்கு தெரியல ஓகேங்களா. அதெல்லாம் தெரியாதுன்றதுனால ஆவரேஜ் வந்து எக்ஸல் வச்சுருக்கேன் சரிங்களா. அப்போ 16 மேட்ச் ஆகிருக்கும், இதுதான் நம்மளுடைய சராசரி. இப்போ என்ன சொல்கிறோம்னா, அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் எவ்வளோ ஆடணும்னு தெரியல, செகண்ட் மேட்ச்சுக்கும் தெரியல, அப்படியே தேர்ட் 4 5 போயிட்டே இருக்குது, 60th அவங்களுக்கு தெரியல. ஆனால் 17வது இன்னிங்ஸ், அதாவது 17வது மேட்ச் மட்டும் அவர் அடித்த ரன் 87 ரன் கொடுத்துருக்காரு ஓகேங்களா. அப்போது 87 ரன் கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி ஒரு சராசரி நாமளே ஒரு எக்ஸல் வச்சுருக்கோம் இல்லையா, அப்படி அடிக்கிறதுனால இப்போ வந்து அவர் 17 மேட்ச் ஆகிட்டாரு ஓகேங்களா. 17 மேட்ச் ஆகிட்டாரு. இப்போ இங்கே 87 ரன் அடிக்கிறதுனால அவருடைய ஆவரேஜ் வந்து 3 வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அவர் வந்து மொத்தம் 16 மேட்ச் ஆடுறாரு ஓகேங்களா. அதனால 16 மேட்ச் ஆடிருக்காருன்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு மேட்ச்சில் எவ்வளோ ரன் அடித்தாலும் நமக்கு தெரியல. அப்போ நாமளே ஒரு குத்து மதிப்பாக எக்ஸ்ன்னு வந்து அவருடைய ஆவரேஜ் வச்சுக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 16 மேட்ச் எவ்வளோ ஆடுறான்னு தெரியல, ஆனால் 17வது இன்னிங்ஸில் அவர் 87 ரன் அடிக்கிறாரு, அது நமக்கு தெரியுது. அப்போ 17வது இன்னிங்ஸில் 87 ரன் அடிச்சிட்டாரு, அதனால் அவருடைய ஆவரேஜ் ஒரு +3 ஆகும். அப்போ டோட்டலாக இப்போ அவர் வந்து
17 பேட்ச் ஆடி இருக்காரு. புரியுதா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்கே 17 இருக்குங்களா? இப்போ பாருங்க இங்கே என்ன இருக்கு? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன பண்ணோம்னா ஒரு நிமிஷம். இப்போ பாருங்க ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகியிருக்கேன் சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச்சு, செகண்ட் மேட்ச்சு, அப்படியே தேர்ட் மேட்ச்சு, ஃபோர்த் மேட்ச்சுன்னு போயிட்டே இருக்கு சரிங்களா? அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து 16வது மேட்ச் வரையும் நான் ஆடி இருக்கேன் அப்படின்ற மாதிரியும், இங்கே வந்து என்ன வருதுன்னா எக்ஸ் இருக்கு, இங்கே கீழே என்ன இருக்கு 16x இந்த பக்கம் போயிடும். அப்போ இது வந்து எக்ஸும் இது ஆட் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும் 16x கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க இது வரையும் ஃபார்ம் ஆகுமா? இது வரையும் செகண்ட் ஈக்குவேஷன்ல ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது டிஃபரண்ட் பேனா எடுத்துக்கலாம் அப்பதான் புரியும். இப்போ பாருங்க இந்த அந்த ஈக்குவேஷன் இதுல இருந்து இது வரையும் இருக்கு இல்லையா? இது வரையும் இது வந்து இந்த 16 இங்க போயிடுது. அப்போ இந்த ஃபார்மேட் வந்து இங்க வரையும் இருக்கா? ஈக்குவேஷன் மாதிரி இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணா, இது எடுத்துட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 16x பிளஸ் அவன் 17வது மேட்ச் அடிச்சா 87 ரன். இங்க இருக்கக்கூடிய 17 இங்கே வந்துடும். சரிங்களா? இங்கே வந்துடும். அப்போ நம்மளுக்கு 17x பிளஸ் 3 கிடைக்கும். சரியா? இப்போ இது சால்வ் பண்ண x உடைய வேல்யூ கிடைச்சிடும். அப்போ 17வது இன்னிங்ஸ்ல அவர் எவ்வளவு அடிச்சாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க இப்போ x ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இப்போ எப்படி x கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஸோ 16x அப்படியே வச்சுக்கோங்க. இது 87. இப்போ 17 உள்ள ஆட் பண்ணா 17x மல்டிபிள் பண்ணா இங்க வந்து 51 கிடைக்கும். இங்க இருக்கிற 60 எங்க போனா 17ல 60 போனா ஒரு x தான் கிடைக்கும். அதனால x அப்படி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற 51 எப்படி வந்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா 36 கிடைக்கும். அப்போ x உடைய வேல்யூ எவ்வளோ 36. x உடைய வேல்யூ எவ்வளோனா 36. ஆனா இது x வந்து பாத்தீங்கன்னா 16வது இன்னிங்ஸ் இதை மட்டும் தான் பிடிக்குது. ஓகேங்களா? அவன் என்ன கேட்கறான் क्वेश्चन 17வது ஆடுற மாதிரி அவர் ஆடுறா. அப்பனா இங்க போடணும். அப்போ இந்த 36 அப்போ இங்க போட்டா நமக்கு என்ன கிடைக்கும் 36 + 3 வந்து 39 கிடைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இன்னொரு வாட்டி பார்த்துட்டு பாருங்க. ஒரு பேட்ஸ்மேன் வந்து என்ன பண்றாங்கன்னா 16 மேட்ச் ஆடுறாரு. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் வந்து 16 மேட்ச் ஆடிருக்காரு. அப்போ அது சராசரி தெரியாது, நம்ம எக்ஸ் வச்சிருக்கோம். செகண்ட் பாருங்க அவர் 16 மேட்ச் ஆடுறது என்னன்னு தெரியல. 17வது இன்னிங்ஸ்ல அவர் 87 ரன் அடிச்சிருக்காரு. சரிங்களா? அப்போ 17 மேட்ச் ஆடிருக்காரு. அப்போ ஆவரேஜ் இது 16வது மேட்ச் ஆவரேஜ். இப்போ வந்து 17வது மேட்ச் 87 ரன் அடிச்சதுனால அவரோட ஆவரேஜ் வந்து 3 வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் மேலே இருக்கிற ஈக்குவேஷன் இந்த 16 அப்படின்னு கொண்டு போயிட்டா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 16x மாதிரி கிடைக்கும். அப்போ இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து இங்கே இருக்கா, இந்த இடத்துல இருக்கும். அப்போ இது ஃபுல்லாக இதனுடைய ஃபுல் வேல்யூ வந்து 16x இங்கே போடுறோம். போட்டாச்சா? இங்கே என்ன இருக்கு 87 போட்டாச்சா? இங்கே இருக்கிற 17 இங்கே வந்துருச்சா? இங்கே வந்துடும், மல்டிபிள் ஆகிடும். இப்போ 17x + 3 ஆகிடும். இப்போ 17 உள்ளே போடுறோம். 17x + 51 கிடைக்கும். இப்போ வந்து கிளாஸ் இப்போ வந்து இந்த 60 எப்படிக்கு வந்தால் மைனஸ் ஆகிடும். இந்த 51 அப்படிக்கு போனால் மைனஸ் ஆகிடும். 17ல் 60 போனால் 1x தான் இருக்கும். அதனால் வந்து x மட்டும் போட்டுக்கிறேன். சரிங்களா? இங்கே 51 அப்படிக்க போச்சுன்னா 36 ஆகிடும். அப்போ x = 36. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா இங்கே வந்து 36 ஆன்சர். ஆனால் நம்ம கொஸ்டின் 17 ஆட்டம் முடிச்ச பின்னாடி தான் கேட்கலாம். அப்போ 17வது ஆட்டம்னா இங்கே போடணும். அப்போ 36 + 3 வந்து 39 கிடைக்கும். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்ப்போம். இப்போ பாருங்க 6 men have an average height of 167 cm. A boy with height 162 cm leaves the group. Find the new average height. 6 நம்பர்களின் சராசரி உயரம் 165 cm. ஓகே, என்ன சொல்லிருக்காங்க क्वेश्चन பாருங்க. சொல்யூஷன் பார்க்கலாமா? இப்போ சராசரினா என்னது? சராசரினா மொத்த எண்களின் கூடுதல் எத்தனை அந்த இதில் இருந்தாங்க, எத்தனை நபர்கள் இருந்தாங்கன்ற மாதிரி வச்சுக்கலாம். சரியா? 6 நபர்கள் இருந்தாங்க. அப்போ நம்ம கீழே வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. மொத்த எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 நபர்களின் சராசரி மட்டும் தான் விட்டுருக்காங்க. அப்போ ஆவரேஜ் சொல்லிட்டாங்க. 6 பேருடைய ஆவரேஜ் 167. இது 162 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு சிறுவன் குழுவிலிருந்து வெளியேறினான். அப்போ மேலே வந்து 6 பேர் இருக்காங்கன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா 6 பேர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 6 பேர் இருந்திருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் கிடைச்சிருக்கு. ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க, 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேருடைய மொத்த டோட்டல் கொடுக்கல, அதனால அது 6xன்னு வச்சுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதுலேருந்து ஒருத்தன் வந்து போயிடுறாங்க. இப்போ 167 இந்த 650 வந்துட்டோம். இப்போ இதுலேருந்து ஒருத்தன் போயிட்டான். இந்த இடத்துல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 5 பேர் தான் இருப்பாங்க. அவன் போகிறவன் யாருன்னா அவனுடைய மதிப்பு என்னென்னா 162. ஓகேங்களா?
162 அந்த லாஸ்ட் பர்சன் ஒரு பர்சன் இப்போ இந்த 5 பேர் இருக்காங்க இந்த ஒருத்தர் சேர்த்துனா மொத்தம் 6 பேர் அப்போ அந்த லாஸ்ட் பர்சன் வந்து 162 சரிங்களா இப்போ இவன் தான் போகலான்னு சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படி போயிட்டா புதுசாக சராசரி என்ன இருக்குன்னா 5 பேருக்கு தான் நம்ம ஆவரேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆமாவா ஒருத்தன் போகிறான்னா 5 பேர் தான் ஆவரேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நியூ சராசரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 பேருக்கு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் இப்போ 5 பேருக்கு எடுக்கணும்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும் 5x கிடைக்குமா அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 5x இருக்கா அப்போ இந்த இடத்துல 162 அப்படி கிடைச்சுன்னா நம்மளுக்கு 5x கிடைச்ச மாதிரி தானே அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 1 மார்க்ஸ் யூஸ் பண்ணி இதை மல்டிபிள் பண்ணணும் அப்போ 6 7 வந்து மல்டிபிள் 42 6 6 30 36 ஒரு 4 வந்து 40 இது வந்து 1002 கிடைக்குதா ஓகேங்களா இப்போ 1002 இந்த ப்ளஸ் 162 இப்படி வந்து மைனஸ் ஆயிடும் அப்போ நம்மளுக்கு 5x கிடைச்சிருச்சா அப்போ போடலாமா 1002ல உங்களுக்கு 162 போச்சுன்னா என்ன வரும் மைனஸ் பண்ணுவோம் சரிங்களா 220 இந்த 10 ஆனா இந்த 4 இந்த 9 ஆனா 840 சரியா அப்போ 5x வந்து என்ன கிடைக்குது நமக்கு 840 கிடைக்கும் சரிங்களா 840 இப்போ வந்து ஒருத்தர் போயிட்டு அதனால 5 பேர் தான் இருக்காங்க இப்போ 840 ஆல இதை வச்சா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 டைம் 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 6 டைம்ஸ் கிடைக்கும் ரிமைனிங் என்ன பண்ணலாம் 4 போட்டா 8 கிடைக்கும் சரிங்களா அப்போ இப்போ நியூ ஆவரேஜ் எவ்வளோனா 168 ஓகேங்களா ஸ்டார்டிங் இருந்தது எவ்வளவு 167 ஓகேங்களா ஸ்டார்டிங் இருந்தது 167 ஒருத்தர் 162 சென்டிமீட்டர் கொண்ட ஒருத்தர் போனதுனால நம்மளோட நியூ ஆவரேஜ் வந்து 168 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா சரி அடுத்த சம் பார்ப்போமா ஓகே பாருங்க Sum 7. The average of the 9 number is 30. The average of the first 5 number is 25, and that of the last 3 number is 35. What is the sixth number? கேக்குறாங்க ஒண்ணு கிடையாது 9 எண்களின் சராசரி 30 இதில் முதல் 5 எண்களின் சராசரி 25 மற்றும் கடைசி 9 எண்களின் சராசரி 35 ஆகும் இதில் ஆறாவது எண் என்னன்னு கேக்குறாங்க இப்போ பாருங்க சொல்யூஷன் பார்த்துருவோம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை பேர் இருக்காங்க டோட்டலா வந்து 9 பேர் இருக்காங்க அதாவது 9 பேர் இருக்காங்க ஓகேங்களா 9 பேருடைய ஆவரேஜ் வந்து இப்படி எழுதணும் 9x 9 என்ன எழுதணும் 30 இப்படி எழுதணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் அப்போ மொத்தமா எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 9x இந்த 9 அங்க போச்சுனா என்ன ஆகும்னா 9 × 30 ஆயிடும் அப்போ 9x 9 × 30 எவ்வளோ 270 ஓகேங்களா அப்போ 9 பேர் இருக்காங்க இல்லையா இந்த 9 பேர்களுடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா 270 இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த 9 பிரிக்க சொல்றாங்க எப்படி பிரிக்க சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நடுவில் பாருங்க ஃபர்ஸ்ட் 5 பேர் இது வந்து 6th பர்சன் சரிங்களா இவன் வந்து ஆறாவது ஆளு சரிங்களா மொத்தம் இங்கே 5 பேர் இருக்காங்க இது ஆறாவது ஆளு அப்போ இங்கே 7 8 9 இருப்பாங்க அப்போ இங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 3 பேர் இருப்பாங்க சரிங்களா இப்படி பிரிக்க சொல்றாங்க அப்படி பிரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா அவங்க இந்த லாஸ்ட் 3 இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் 5 பேருக்கும் லாஸ்ட் 3 பேருக்கும் அவங்க ஒரு ஆவரேஜ் சொல்றாங்க அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 5 பேர் இருக்காங்க இல்லையா அப்போ ஃபர்ஸ்ட் 5 பேரோட ஆவரேஜ் எப்படி எழுதுறோம் 5x / 5 எழுதுறோம் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 5 பேரோட ஆவரேஜ் வந்து என்னன்னு சொன்னோம்னா 25 அப்போ 5x இதை பண்ணா நமக்கு 125 அப்போ இந்த 5 பேருடைய ஏதோ ஒரு நீங்களே வச்சுக்கோங்க இந்த 5 பேர் சேர்த்து 125 மதிப்பெண் எடுத்துருப்பாங்கன்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா இல்லைன்னா சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ இந்த 5 பேர் சேர்ந்து 125 சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க இந்த 9 பேர் சேர்ந்து 220 சாக்லேட் சாப்பிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த 5 பேர் சேர்ந்து 125 சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க இப்போ லாஸ்ட் 3 இருக்காங்க இல்லையா இவங்களுடைய ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்களா நம்ம ஆவரேஜ்னால இப்படி எழுதிடணும் ஓகேங்களா டக்குன்னு எழுதிடணும் இந்த லாஸ்ட் 3 பேருடைய ஆவரேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 35 கொடுத்துருக்காங்க சரிங்களா 35 கொடுத்துருக்காங்க அப்போ 3x இந்த 3யும் 35 பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் 5 3 15 மிச்சம் 1 9 10 ஓகேங்களா 105 கிடைக்குது அப்போ இதை வந்து 105 வந்து என்ன பண்ணலாம் இதை அப்படியே வச்சுக்கோங்க சரியா இது வந்து அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு இதனுடைய ஃபுல் வேல்யூ தெரியும் இதனுடைய ஃபுல் வேல்யூ தெரியும் இப்போ நம்ம மிட் பாயிண்ட்ல கொடுத்தா தெரியாது ஆமாவா இப்போ நம்மளுடைய கண்டிஷன் என்ன இப்போ பாருங்க இதை நம்ம அழைச்சிருவோம் இங்கே எழுதிப்போம் இப்போ இங்கே வந்து 3x / 3 = 35 அப்போ 3x = 105 சரிங்களா ஓகே இப்போ பாருங்க இப்போ நம்மளுக்கு இங்கே எத்தனை பேர் இருக்காங்க 5 பேர் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க 8 பேர் மொத்தம் எத்தனை பேர் நம்மளுக்கு டோட்டலாக 9 பேர் அப்போது 9x இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ 9x நம்மளுக்கு ஒரு 5x-ம் 3x-ம் போகிறாங்க இவன் அப்படியே தான் இங்கே தான் இருக்கான் சரிங்களா இவன் இங்கே தான் இருக்கான் ஓகேங்களா சாரி இது போட வேண்டாம்
இது போட வேண்டாம் சரிங்களா. இப்போ 9xல 5x 3x போகுது. இப்போ 9x எவ்வளோ? 9x எவ்வளோ? 270. 5x எவ்வளோ? 125. 3x எவ்வளோ? 105. அப்போ 125 வரையும் 105 ஆட் பண்ணிக்கலாமா? 10 1 3 2 எவ்வளோ ஆன்சர்? 230 சரிங்களா. அப்போ 270ல மைனஸ் 230 போச்சுன்னா நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 40. அப்போ இந்த 40ன்றது யாருன்னா 6th நம்பர் ஓகேங்களா. 6th நம்பருடைய ஆன்சர் வந்து 40 ஓகேங்களா. ஆறாவது எண் வந்து எதனால 40. புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன பண்ணியிருக்கோம்னா 9 பேர் இருக்காங்க. ஆவரேஜ்னா இதான் மீனிங், சராசரி என்னது இதான் மீனிங். 9 பேர் இருக்காங்க ஓகேங்களா. கீழே 9 பேர் அவங்களோட மொத்த கூடுதல் 9x வச்சுக்கிறோம். 9x by 9 = 30. அப்போ மொத்த கூடுதல் மட்டும் வச்சுக்கிறோம். இது மொத்த கூடுதல் 9x = 270 சரிங்களா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 5 பேருடைய ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 25. அப்போ அந்த 5 பேருடைய மொத்த கூடுதல் 125. அதே மாதிரி கடைசி 3 பேருடைய ஆவரேஜ் வந்து 3x by 3 35 வந்து. அப்போ அவங்களுடைய மொத்த கூடுதல் வந்து 105. இப்போ நம்மளுக்கு இந்த 5 பேரும் 8 பேர் வந்து ஃபுல்லாக வேல்யூ தெரியுது. அந்த 8 பேருடைய வேல்யூ எவ்வளோனா 230 தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா. அப்போ மொத்தம் 9 பேர் இருக்கும்போது 270. இப்போ 8 பேர் 230. அப்போ அந்த 6% இவங்க 2 பேருக்கு மைனஸ் பண்ணால் 40. புரிஞ்சுக்கலாம்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கணிதம் நடக்கும். இயற்கணிதம் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறமா வந்து ஏபிஜிபி, அப்புறமா வந்து நம்பர் சீரிஸ், இதோட சிமுலேஷன் முடியுது. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. Subscribe, share and thank you. Okay friends, bye.